ஆர்கே நகர் தொகுதியில் 29 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகரில் திமுக, பாஜக வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்கே நகர் தொகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் மருது கணேஷ், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொகுதி என்றாலும் எந்த அடிப்படை வசதியும் முழுமையாக செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். காசிமேடு பகுதிக்கு சென்ற அவர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மீன்கள் வாங்க வர்ற ஏராளமான பொதுமக்கள் அங்க போறாங்க. அவங்களுக்கு தொற்று நோய் பரவுற அபாயம் இருக்குது. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு குடி தண்ணீர் சரியா கிடைக்கல. குடி தண்ணீர்ல கழிவு நீர் கலந்து வருது. அதை தீர்க்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் கங்கை அமரன் ஆர்கே நகரின் பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இடைத்தேர்தலில் தன்னுடைய வெற்றி உறுதி என்று தெரிவித்தார். அந்த 4 கட்சிகளும் 4 ஜெயலலிதா வாங்கிவிட்டது. 4 போஸ்டரும் 4 ஜெயலலிதா வேறு வேறு பக்கங்களா போட்டிருக்கு. அவங்களுக்குள்ளே ஒற்றுமையிலே குழப்பம் இருக்குது. அதனால் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு கொச்சையான அரசியலாக, அது பணத்துக்காகத்தான் பதவிக்காகத்தான் நிற்கிறோம் என்பதை அவங்க காட்டுறாங்க. நாங்கள் சேவைக்காகத்தான் நிற்கிறோம் என்பதற்காக நான் வந்திருக்கேன். இதனிடையே ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை யார் மீறினாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் அலுவலர் பிரவீன் நாயர் எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் விதிமுறை குறித்து புகார் கூற விரும்புபவர்கள் 1800-425-7012 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் சம்பந்தமாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஓபன் செய்யப்பட்டுள்ளது. இந்த நம்பர் 1800-425-7012. இந்த கண்ட்ரோல் சென்டர்ல 24 hours எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இமீடியட்டா த்ரூ தீஸ் ஃபிளிங் ஸ்குவாட் அண்ட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படும். ஆர்கே நகர் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அணியின் வேட்பாளர் மதுசூதனன் உள்ளிட்டோர் நாளை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளனர். வருகிற 23ஆம் தேதி டிடிவி தினகரன் பரப்புரையை தொடங்குகிறார்.